ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 444555. இந்த நம்பருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரிடிக்ஷன் பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஒரு நியூ பிகினிங்ஸ் கேட்குறீங்க. ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பாஸ்ட் லைஃப்லேருந்து ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் ரிலீஸ் ஆகலை. ஓகேவா? உங்களோட பாஸ்ட் லைஃப் உங்கள் பின்னாடியே இருக்குது. அந்த பாஸ்ட் லைஃப் ரொம்ப ஃபேக்கான ஒரு உறவாக இருந்திருக்கு. ஓகேவா? அந்த நபர் உங்ககிட்ட ரொம்ப நம்பிக்கை தன்மை இருக்க மாதிரி உங்ககிட்ட இருந்திருப்பாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. அவங்க ரொம்பவே உங்களை ஏமாத்திருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த வலிகள், அந்த ஏமாற்றங்களை உங்களால் தாங்கிக்க முடியலை. ஒரு சிலர் அதை அப்படியே எப்போவுமே அதை உங்கள் மனசுலேயே தான் வச்சுருக்கீங்க. அதை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நியூ பிகினிங்ஸ், நீங்கள் இன்னொரு லைஃப்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த லைஃப் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறாரு ஏஞ்சல். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த நெகட்டிவான அந்த மனிதரை பற்றியும் நெகட்டிவான அந்த சிச்சுவேஷன் பற்றியும் நீங்கள் உங்களோட அந்த இதுக்கு பின்னாடி, அதாவது உங்களோட ஆழ்மன பதிவில் ரெக்கார்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட லைஃப்க்கு பின்னாடி இதுதான் காரணம். உங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஒரு சிலருக்கு இதை நான் லவ் லைஃப்பில் சொல்ல வந்தால் கூட சில பேருக்கு இது உங்களோட பர்சனல் லைஃப், உங்களோட ஒர்க்கில் கூட இந்த பாதிப்பை கொடுக்குது. ஓகேவா? அதனால வரும் வாரத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சிலர் இந்த மாதிரி ஃபேக்கான உறவில் நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க அப்படி ஒரு நம்பகமான ஒரு பர்சனாக இருக்க மாட்டாங்க. அவங்கள நீங்கள் நம்பாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான அந்த நியூ ஸ்டார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான நபர்கிட்ட இருந்து நீங்கள் டோட்டலாகவே மனதளவில் நீங்கள் ரிமூவ் ஆகாமல் இருக்கீங்க. ஓகேவா? ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரே வீட்டில் இருக்கலாம். ஒரு சிலர் தனியாக செப்பரேட்டாக இருக்கலாம். ஆனால் செப்பரேட்டாக இருந்தால் கூட மனதளவில் நீங்கள் செப்பரேட் ஆகலை. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. அது நல்ல விஷயமா கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்கள பற்றின நெகட்டிவான விஷயமா இருக்கலாம். அந்த நபருக்கு சில அடிக்ஷன்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் அவரை நினச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. அந்த நபரை பற்றி இப்போ நீங்கள் பார்க்குறது மெயிலுன்னா உங்கள் ஃபீமேல், இல்லை ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயில். ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நபரை பற்றியும் அந்த சுச்சுவேஷன் பற்றியும் நீங்கள் டோட்டலாகவே அதுலேருந்து வெளில வாங்க. இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கான நியூ ஸ்டார்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல். ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்